நீங்கள் எப்பயாச்சும் சமைக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. சமைக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே சமைக்கிறது. இது எனக்கு பொதுவான ர ஹேபிட்லாம் கிடையாது. எப்பயாச்சும் பண்ணுவேன். அதுவும் பசிக்கும்போது எனக்கு பிடிச்ச ஸ்நாக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணுவேன். இன்றைக்கி சுரேஷ் வந்து பஃப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு எக் பஃப்ஸ் தான் பிடிக்கும். பட் அவர் வெஜ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். இருந்தாலும் பரவாயில்ல. இருந்த பசிக்கு சாப்பிட்டுக்கிட்டே சமைப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் சாப்பிட்டுக்கிட்டே சமைக்கிறது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கிச்சன்லேயே நின்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி முட்டை குழம்பு ரெசிபியை சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்களாம் எங்கே போகிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க? என்னோடய பிளான் கேட்டிங்கன்னா நீங்களாம் அசந்து போயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த பிளானை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. என்ன தெரியுமா? இந்த வெயிலுக்கு பயந்துக்கிட்டு வீட்லேயே கமுக்கமாக படுத்து தூங்குறது தான். எப்படி